அடைக்கலமான ஆண்டவரே, உமக்கே நான் சொந்தம். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலம் மற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்ற யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Do not sin anymore. இனி பாவம் செய்யாதீர். அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, in Bethsaida pool, sick people cure their bodies, while in the baptism, those same sick cure their souls. Over there, only one sick could eventually be cured every now and then. Baptism, however, cures always and everybody. In both cases, God's power is evidenced through water. St. John Chrysostom. பெத்சைதா குளத்தில் நோயுற்றோர் உடல் நலம் அடைந்தனர். திருமுழுக்கில் நோயுற்றோர் ஆன்ம நலன் அடைகின்றனர். குளத்தில் சில வேளைகளில் ஒருவர் மட்டும் நலம் பெற்றார். திருமுழுக்கு எப்பொழுதும் அனைவரையும் குணமாக்குகிறது. நீரின் வழியாக இறை ஆற்றல் வெளிப்படுகிறது. இறைவன் கருவிகளால், உபகரணங்களால் தன்னுடைய அருளை மனிதனுக்கு கொடுக்கின்றார். த மீடியம், எவை வழியாக? நமக்கு மின்சாரம் ஒயர் வழியாக வருகிறது. அதே போன்று இறைவனுடைய அருள் இந்த அருட்சாதனங்கள் வழியாக, 7 அருட்சாதனங்கள், அல்லது நம்முடைய ஜெபத்தின் வழியாக,
அல்லது நாம் கடைபிடிக்கின்ற பக்தி முயற்சிகள் வழியாக, ஏதாவது ஒரு வழியாக நாம் இறைவனுடைய அருளை பெற முடியும், பெறக்கூடும், பெறலாம். Now no longer carries his bed on his shoulders, but in truth he takes upon him the cross of him who pitied him. கட்டிலை தூக்கி கொண்டு நட என்று சொன்ன பொழுது அதனுடைய பின்னணியில் இருக்கின்ற கருத்தை பாருங்கள். இதுவரைக்கும் கட்டில் அவனை சுமந்து கொண்டு இருந்தது. அதனால் அவன் முடக்கப்பட்டு கிடந்தான். அவன் கட்டிலில் படுத்து கிடந்தது. அவனுடைய செயல்பாடுகள் முடக்கப்பட்டதால் இயேசுவினுடைய தொடுதலால் இந்த முடக்குவாத நோயிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். எனவே இப்பொழுது தன் படுக்கையை தோளில் சுமக்கவில்லை, உண்மையில் தன் மீது பரிவு கொண்டவரின் சிலுவையை அவன் சுமக்கிறான். இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்கிறான். கட்டிலை தூக்கி கொண்டு நட. அந்த கட்டிலை தூக்கி கொண்டு நடப்பது என்பது ஓய்வு நாளில் ஒரு குற்றமான செயல், தண்டனைக்குரிய செயல். இருப்பினும் இயேசு சொன்னதை செய்கிறான். எனக்கு குணமளித்தவர் இப்படி நடக்க சொன்னார், நடக்கிறேன். கட்டிலை தூக்கி கொண்டு நட. ஆக இதுவரைக்கும் கட்டில் அவனை தாங்கியது, அதனால் முடக்கப்பட்டான். இப்பொழுது அந்த கட்டிலை இவன் தூக்கி கொண்டு இவன் நடக்கின்றான். முடக்கப்படவில்லை, அவனுக்கு நடக்கின்ற வலுவை இயேசு கொடுக்கின்றார். அந்த கட்டிலானது அவன் தூக்கிச் செல்லுகின்ற சிலுவை. இதைத்தான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தினம் தினம் எவன் ஒருவன் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல்கிறானோ அவனே என்னுடைய சீடன். O baptized one, see how you are made new. Bend your back no longer beneath your sins. The cross is yours for support. Lean upon it. Take it into your prayer, to your table, to your bed. Take it everywhere as your title to glory. திருமுழுக்கு பெற்றவரே, நீர் புதிதாக ஆக்கப்பட்டுள்ளீர். இனிமேல் பாவத்தின் பக்கம் சாயாதே. உனக்கு சிலுவை ஆதரவாக உள்ளது, அதன் மேல் சாய்ந்து கொள். அதை உன் செபத்தில், உனது மேஜைக்கு, படுக்கைக்கு, எங்கும் மகிமையின் அடையாளமாக எடுத்துச் செல். There is no force so mighty in the world as perseverance. இவ்வுலகில் விடாமுயற்சியை போன்று வல்லமையுள்ள சக்தி வேறு எதுவும் இல்லை. மரண தண்டனை பெற்றவர்கள் ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுவது வழக்கம். அந்த கருணை மனுவிலே பிறருடைய சிபாரிசு கடிதங்கள் இருக்கும். உயர் அதிகாரிகள், பெரியவர்கள் அந்த சிபாரிசின் அடிப்படையில ஜனாதிபதி அவர்களை மன்னிப்பது உண்டு. மரண கொலை தண்டனையிலிருந்து தூக்கு தண்டனை. அப்படி ஒரு மரண தண்டனை பெற்ற ஒருவன் அப்ரஹாம் லிங்கனுக்கு எழுதுகிறான். அவனுடைய கடிதத்தில் எத்தகைய சிபாரிசு கடிதமும் இல்லை. அப்ரஹாம் லிங்கன் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஏன் உனக்கு சிபாரிசு செய்ய யாரும் இல்லையா? யாரும் இல்லை ஐயா, எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் எனக்கு சிபாரிசு செய்வதற்கு வரவில்லை. அப்படியா? அப்படியானால் உனக்கு என் சிபாரிசு உண்டு, உன்னை நான் இந்த மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கின்றேன் என்று ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் இந்த யாரும் இல்லாத இந்த பேர் வழிக்கு உதவினார் என்பது அவருடைய சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், யாருக்கு தேவையோ அவர்களிடம் நாடி தேடி சென்று தன்னுடைய அன்பை, அந்த நல்ல தனத்தை செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் என்பதை காட்டுகின்றார். Let us take time to look and be surprised, time to laugh because it's the music for the soul, time to pray, it's the greatest power on earth.
Time to the earth speaks of harmony and balance. Times to love, reason for the loving, living. Time to time, part of life. நாம் நேரத்தை ஒதுக்குவோம் பார்க்க, ஆச்சரியப்பட, சிரிக்க, அது ஆன்மாவின் ராகம், செபிக்க, அது புவியில் மிகப்பெரிய சக்தி, இயற்கையுடன் அது ஒற்றுமை சமநிலையை வெளிப்படுத்துகிறது, அன்பு செய்ய அது வாழ்வின் ஆதாரம், இரக்க அது வாழ்வின் ஒரு பகுதி. We hear and forget, we see and remember, we do and understand. கேட்டு மறக்கிறோம், பார்த்து நினைவு கொள்கிறோம், செயலாற்றி அறிகிறோம். எனவேதான் பள்ளிக்கூடங்களிலே ஹோம் ஒர்க் கொடுக்கப்படுகிறது. வீட்டிலே போய் செய்யும் பொழுது அது மனத்திலே பதிய வேண்டும் என்று. We have to fix our eyes in Jesus. We need Him, His grace, to plunge us into the waters of prayer, of confession, of opening our spirit. நாம் நமது கண்களை இயேசுவில் வைக்கிறோம். நாம் ஜெப வாழ்வுக்கு தண்ணீரில் மூழ்க, பாவங்களை அறிக்கையிட, பரிசுத்த ஆவியால் நிரப்ப அவரின் தயவு நமக்கு தேவைப்படுகிறது. புறத் தூய்மை நீரால் அமைவது போல அகத் தூய்மை வாய்மையால் அமையும். புறத் தூய்மை நீரால், ஆனால் அகத் தூய்மை இந்த வாய்மையால் அமையும். தண்ணீரிலும் மூழ்கவில்லை, பன்னீரிலும் குளிக்கவில்லை, இயேசுவின் வார்த்தையாலே குணமானார். கட்டளை தூக்கி கொண்டு நடந்தார். குழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, strengthen our faith in you as healer of our sins and source of our eternal life. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்கள் நிலை வாழ்வின் ஆதாரமும் பாவம் போக்கி குணமளிக்கும் வல்லவர் என்பதில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியறலாம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.